அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கிட்ட தான் அவ்வளோ சிறப்பான குணங்கள்லாம் இருக்குது. எந்த அளவுக்கு ஒருவங்கிட்ட கோபப்பட்டு இந்த விஷயத்தை செய்யாத அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு அதெல்லாம் நன்மை நிறைந்து ஒரு விஷயம் இருக்கும். அதனால் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அது 90% பார்த்திங்கன்னா உண்மையாக தான் இருக்கும். இந்த விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சமாகும், அதே மாதிரி செவ்வாய் ஆட்சியாகவும் அமைந்திருக்கிறார். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் இந்த விருச்சிக ராசியில் சூரிய பகவான் இருப்பார். இதனால் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எப்பவும் பார்த்திங்கன்னா ஒரு விதமான பயமும் ஒரு விதமான சந்தேகமும் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். வெளியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முரட்டுத்தனமாக தான் செயல்படுவாங்க. ஆனால் இவங்க மனதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டும் கலந்தே தான் இருக்கும். ரொம்ப அன்பு செலுத்துவதிலும் பகை பாராட்டுவதிலையும் ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுமே இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு அன்பும் அந்த அளவுக்கு பகையும் காட்டக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எதையும் அறக்குறையாக விட்டு செல்ல மாட்டாங்க. ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதை முழுமையாக ஆராய்ஞ்சு அலசி ஆராய்ந்து அதில் உள்ள சின்ன சின்ன நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. எல்லாவற்றையுமே முழுமையாக கற்றுக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயத்தையுமே அறக்குறையாக கற்றுக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. எல்லாத்தையுமே நிறைவாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அரைக்குறை அறிவு ஆபத்தானது அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடியவங்க விருச்சிக ராசி அன்பர்கள் தான். விருச்சிக ராசி அப்படிங்கிறது நீர் ராசி என்பதனால இவங்களுடைய மனம் பார்த்திங்கன்னா கடல் நீரை போல் ரொம்ப அழகாகவும் மர்மங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும். ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்படுவாங்க. இவங்களுடைய மன அழுத்தமும் குழப்பமும் அதிகமாகவே இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் வரும். இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தெரிவிங்க. அதே மாதிரி வெறித்தனமும் கடும் வேகத்துடன் செயல்படுவாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா வெறித்தனமாக இறங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அது நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் தான். ஒரு தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் அதே மாதிரி படிப்பாகட்டும் வெறித்தனமாக படிக்கிறான்டா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் பொருந்தும். போட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா இறங்கிட்டாங்கன்னா அது எனக்கு வெற்றி தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மிகுந்த நபராக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க. தற்பெருமையும் கொஞ்சம் பேசிக்குவாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு செயல்லையும் நம்பிக்கையோடு இறங்குவாங்க. இந்த செயலில் நான் இறங்கிட்டேன் அப்படின்னா அது எனக்கு வெற்றி தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இறங்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சில விஷயம் அவங்க இருப்பாங்க. பொதுவாக பெண்கள் விஷயத்தில் பார்த்திங்கன்னா கவிதை பேசிய பெண்களை மயக்கி கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும். அதே மாதிரி பெண்களை தலையாட்டி போன மாதிரி ஒரு சில இடத்துலலாம் மாற்றிடுவாங்க. ஏன்னா உங்களுடைய பேச்சு அவ்வளோ சிறப்பாக இருக்கும். வசீகர தன்மை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அவ்வளோ ஒரு கெட்டிக்காரத்தனமும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமையும். பொதுவாகவே விருச்சிக ராசி ஆண்கள் யாரிடமும் காதலை உடனே சொல்ல மாட்டாங்க. யாரோடு சற்றுன்னு நட்பு கொள்ளவும் மாட்டாங்க. வெகு நிதானமாக யோசித்து பல கோணங்களில் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் காதலாகட்டும் நட்பாகட்டும் வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு? தொழில் வியாபாரம் நிதி நிலைமை இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா? அடுத்து வருகின்ற 7 நாட்களும் இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் நீங்கள் பார்த்த விருச்சிக ராசி அன்பர் கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் விருச்சிக ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். சரி, இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. கட்டாயம் நீங்கள் சுப செலவு இந்த வாரத்தில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் வக்ரகத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். உச்சம் பெற்ற 7 மற்றும் 12ஆம் அதிபதி சுக்கிரன் 2, 5 அதிபதி குருவுடன் பரிவர்த்தனை செய்கிறாங்க.
சொல்கிறாங்க. இந்த வாரம் கிரக நிலவரப்படி நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிறைய சாதகமான பலன்கள் கிடைக்கும். கடமையை கண்ணும் கருத்துமா இந்த டைமு செய்து முடிப்பீங்க. கொடுத்த வாக்கையும் நாணயத்தையும் இந்த டைமு காப்பாற்றக்கூடிய ஒரு யோகம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். பெரிய மனிதர்களோட நட்பு இந்த டைமு கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கௌரவ பதவி, அதே மாதிரி பதவியில் சின்ன சின்ன மாற்றங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்க இந்த டைமு ரொம்ப நாளாக உங்களுடைய தொழிலில் சின்ன மாற்றத்தை செஞ்சால் நல்லா வரலாம், நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதிலெல்லாம் சின்ன சின்ன தடைகள் வந்திருக்கும். ஆனால் இந்த வாரத்தில் நீங்கள் அந்த மாற்றத்தை செய்வீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சில விருச்சிக ராசி அன்பர்கள்லாம் வீசா எடுக்கலாம், பாஸ்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக முயற்சி பண்ணியிருப்பீங்க. அதிலெல்லாம் தடைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. ஒரு சிலருக்கு இடமாற்றம், வீடு மாற்றம், ஊரில் ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள், வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமையும். அவங்களுடைய வயதிற்கும் தேவைக்கும் ஏற்ப இந்த டைமு சின்ன சின்ன மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். உயர்கல்விக்காக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே இந்த வாரத்தில் கூடி வரும். வாழ்க்கை துணையோட படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையோட வேலை, அவங்களுடைய கல்வி படிப்புக்கேற்ற நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இருக்குது. நீண்ட நாட்களாக பேச்சுவார்த்தை இல்லாத இருந்த இந்த டைமு உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அதே மாதிரி நீண்ட நாள் பழகாமல் இருந்த உறவுகளும் இந்த டைமு உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. இந்த டைமும் உங்களுக்கு சாதகமான வரன் அமையக்கூடிய யோகம்லாம் இருக்குது. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் திருமண வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமு முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி காதல் திருமணம் செய்யணும் அப்படின்னு நினச்சி வரன் தேடிட்டு இருந்தவங்க, அதே மாதிரி காதலிச்சிட்டு இருக்கவங்க, வீட்டில் போய் பர்மிஷன் கேட்கணும் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு முயற்சி பண்ணவங்க, இவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே இந்த வாரத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாரத்திலேயே கூட நல்ல ஒரு திருமணம் நடக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. தம்பதிகளுக்குள்ள நல்ல ஒரு நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் சின்ன சின்ன வாக்குவாதங்களால் பிரிஞ்சு கூட ஒரு சிலர்லாம் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒற்றுமை நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய சொந்த பந்தங்களும் உங்களை தேடி வரும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க. இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தை அமாவாசை அன்று காவல் தெய்வங்களை இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த தை அமாவாசை ஒரு தினத்தை மறக்காமல் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அன்றைய தினம் உங்களுடைய காவல் தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம், உங்களுடைய குல தெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துட்டு வாங்க. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த டைமு பார்த்தீங்கன்னா நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். இந்த விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இதுனா வரையிலும் சின்ன சின்ன நெருக்கடிகள் வீட்லேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, உங்களுடைய முயற்சியிலையும் சரி சின்ன சின்ன நெருக்கடிகள் பிரச்சனைகள் இருந்திருக்கும். இனி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வருமானத்தை பெற்றுத்தர மாதிரி தான் இருக்கும். அலைச்சல் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வர வேண்டிய பணம் கரெக்டான டைமில் வரும். அதே மாதிரி
நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால, கேதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய வருமானத்தில் இருந்த தடை எல்லாமே விலக ஆரம்பிக்கும். வேலையில் இருந்த சின்ன சின்ன நுணுக்கங்களை இந்த டைமை பயன்படுத்தி வெற்றி காணக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சாதகமான பலனை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் என்பதனால முருகப்பெருமானை வழிபடுறதும் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அதே மாதிரி காவல் தெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.